இயக்குனர் ரஞ்சித்தெல்லாம் அங்கீகரிக்க முடியாதுங்க. அவங்களாம் இளைஞர்களை வந்து பாழ்படுத்துகிறவங்க, சாதி வரி ஊட்டி அவங்கள வந்து கலவரப்படுத்துகிறாங்க. இவங்களுடைய ஆதிக்கத்தில் ஊறி போயிருக்கிற அந்த சனாதான சங்கிகளுடைய சிந்தனை ஓட்டம். ஒவ்வொரு படிக்கட்டுகளாக ஏறி வேர்வையை பாசனமாக்கி 32ஆம் படிக்கட்டில் நாங்கள் வந்து நிற்கும்போது பேராஷூட்லேருந்து மகனை இறக்கிட்டு இவர் தான் உங்களுக்கு இனி லீட் பண்ணுவார், இவர் தான் உங்களுக்கு கமாண்ட்ஸ் பண்ணுவார், இவர் தான் உங்களுக்கு கட்டளை பிறப்பிப்பார், நீங்கள் கட்டு பண்ணணும்னா அது முடியாது. வெளிநாட்டில் போய் பிஹெச்டி படித்தேன் அது படித்தேன்ற நீங்கள் என்ன படித்து கழிச்சிங்க? கை கொடுக்குது இப்படி கை கொடுக்கணும், புறங்கை கொடுக்குறீங்க எனக்கு ஒரு. ஆனால் மருத்துவர் ராமதாஸை போல் இது வந்து வைகோ தானே சொல்லணும், என் பேரை வந்து துரை வைகோ போட்டுக்க கூடாது. துரை என்ன நினைக்கிறாரு, அப்பாவுக்கு பண்ணாலும் அந்த சொத்தெல்லாம் நம்ம ஆட்டை போட்டு கனடாவில் போய் செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் முடியாது. இந்த குடும்பமாக கட்சியானா எனக்கு குடும்பம் தான் வேணும், சத்தியாலாம் வேணாம். கட்சியில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர்கள் அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு ஆதரவாக பேசினா? அது என்னென்னா, நான் உண்மையிலேயே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது விரும்புவது என்னென்னா, அந்த தலைவனுக்காக நான் பல விஷயத்தை கடந்து போகணும்னு நினச்சேன். ஆனால் வயது முதிர்வு அப்படின்றது ஒரு காரணம் இருக்கு. மகன் பாஸ் தந்தையாக தலைவர் வைகோ வெற்றி பெற்றிருக்காம், ஆனால் தலைவனாக அரசியல் தமிழக அரசியலில் தோற்றிருக்கிறார். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் திரு மல்லேசத்தை அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட பேசுகிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். துரோகி அப்படின்னு நேரடியாக சொல்லாவிட்டாலுமே கூட அவருக்கு சொல்லி மாத்தையா போல அப்படின்னு சொன்னது வந்து நீங்கள் அந்த தருணத்தில் நிறையா நேர்காணல்களில் வந்து ரொம்ப உடைஞ்சு அழுதுருந்தீங்க. அதற்கு பிறகு இப்போ வந்து ஒரு நீதி கேட்கும் போராட்டம் மக்களிடம் அப்படின்னு ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நீங்கள் நடத்தியிருக்கீங்க. அப்போ இருந்த மனநிலைக்கும் இப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? இன்னும் அந்த வழி என்னை விட்டாகலை. மகளில் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு மாத்தை எப்படி துரோகம் செய்தாரோ அதுபோல் மல்லேசத்தை எனக்கு துரோகம் செய்து விட்டார் என்று சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப ஆழமான காயத்தை உருவாக்கிடுச்சு. அதிலிருந்து மீண்டு வருவதற்கான எளிதான நடைமுறை இல்லை. அது இருந்தாலும் அந்த வழியை வந்து காலந்தோறும் அது எப்பொழுதுமே இருக்கும். ஏன்னா ஒரு உயிராக நேசித்த ஒரு தலைவர் இதுவரையிலும் எந்த தவறும் செய்யாமல் இருந்த என் மீது ஏன் அந்த அபாண்டமான பழிச்சொல்ல சொன்னார் அப்படின்றது தான் தாங்க முடியாத ஒன்று. ஆனால் அன்னைக்கு திரண்ட அந்த கூட்டம் ஆயிரக்கணக்கான தோழர்கள் பங்கேற்றது வந்து ஒரு மனதிற்கு ஆறுதலாக இருந்தது. காயம்பட்ட பொண்ணுக்கு விழுப்பொண்ணுக்கு மருந்து தருவது போல் இருந்தது. அங்கே திரண்ட கூட்டம் வந்து எனக்காக வந்த கூட்டம் அல்ல, தலைவர் வைகோவோட நீதி கேட்பதற்காக வந்து அவர் உயிராக நேசித்த அந்த தொண்டர்கள் தான் அங்கே வந்திருக்காங்க. அப்படின்னா தலைவர் வந்து தவறு செய்திருக்கிறார் என்பது தான் அதில் பொருளாக இருக்கிறது. 93 கிட்டத்தட்ட வந்து வைகோ அவர்கள் முன்வச்ச குற்றச்சாட்டு தான் ஏறக்குறைய அவரோட மொழியிலே சொல்லணும்னா, கருணாநிதி வந்து தன்னோட பட்டத்து இளவரசருக்கு பட்டம் சுட்டுறதுக்காக என்னை கட்டம் கட்டிட்டாரு அப்படின்ற அளவில் அதை தொடர்ச்சியாக பேசிட்டு வந்த அதே போன்ற ஒரு குற்றச்சாட்டு தான் இப்போ 32 ஆண்டுகள் கழித்து மல்லேசத்தை வந்து முன் வச்சிருக்கீங்க. ஆனால் அப்போது வந்து அவருக்கு வந்து ஒரு 9 மாவட்ட செயலாளர்கள் 400க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்படின்ற அளவில் ஆதரவு இருந்தது. தற்போது நீங்கள் வந்து ஒரு நியாயம் ஒரு நீதியும் மக்கள்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஆனால் மதிமுகவில் இருந்து ஒரு மாவட்ட செயலாளர்களோ இல்லை பொதுக்குழு உறுப்பினர்களோ உங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஆதரவு அப்படின்றது வெளிப்படையாக வரல. அது மட்டும் இல்லை, இப்போ வெளியில் போயிருக்காங்கல்ல, இப்போ 2022 கூட வெளியில் போனாங்க புலவர் செவந்தியப்பன், திருப்பூர் துரைசாமி உள்ளிட்ட எல்லோருமே. இவர்களுமே வந்து நேரடியாக வந்து உங்களுக்கு இந்த நீதி கேட்கும் போராட்டத்தில் ஆதரவு அப்படின்ற விஷயங்களும் வெளிப்படலை. அதை எப்படி எடுத்துக்கிறது? அங்கே வந்து வாரிசு அப்படின்னா அண்ணன் தளபதி வந்து சின்ன கால்சட்டை பருவத்திலிருந்து திமுகவில் போராடிட்டு வருவார். ஆமாம். இவரை விட அவர் கூடுதலாக பணியாற்றிருக்கு. இவர்னாலும் கல்லூரி காலத்தில் தான் அவர் பள்ளி பருவத்திலேருந்து திமுக இவர் நாடாளுமன்றம் மேலவேன்னு போயிட்டார். இவர் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். இளைஞரணி, அதுக்கப்புறம் மிசா சட்டம், இப்படி எல்லா நிலையிலும் அவர் பணியாற்றி இருக்கிறார். அவரை நீங்கள் ஒப்பிடவே முடியாது. இங்கே உங்கள் மகனை வந்து பேராஷூட் எடுத்து வந்து இறக்குறீங்க. நான் 32 மாடியும் ஒவ்வொரு படிக்கட்டுகளாக ஏறி வேர்வையை பாசனமாக்கி 32ஆம் படிக்கட்டில் நாங்கள் வந்து நிற்கும்போது பேராஷூட்லேருந்து மகனை இறக்கிட்டு இவர் தான் உங்களுக்கு இனி லீட் பண்ணுவார், இவர் தான் உங்களுக்கு கமாண்ட்ஸ் பண்ணுவார், இவர் தான் உங்களுக்கு கட்டளை பிறப்பிப்பார், நீங்கள் கட்டு பண்ணணும்னா அதெல்லாம் முடியாது. இங்கே தான் பிரச்சனை வருது. அப்போது அது ஒரு முறை. அடுத்து அன்னைக்கு கூடிய கூட்டம் ஆயிரக்கணக்கான தோழர்கள் உண்ணாநிலை நீதி கேட்க வந்தாங்க. நான் ஒன்றும் பெரிய நாடாளுமன்றவாதியாகவோ அல்லது அமைச்சராகவோ சட்டமன்ற உறுப்பினர் எந்த பதவியும் நான் இருந்தவங்க கிடையாது. அவருக்கு பின்னால் 9 மாவட்ட செயலர் வந்தவங்க. ஆமாம்.
ஒரு மாவட்ட செயலாளர் யாருன்னு கேட்டால் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கஸ்டோடியன் சொல்லுவாங்க. அவ்வளோ திமுகவில் ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு அதிகாரமிக்க அவர்களாங்க. அப்போது வைகோ என்ற அந்த கிரகத்துடன் மற்ற கோள்கள் சுற்றி வரா மாதிரி இவங்க அவ்வளோ பேர் சேர்க்கிறாங்க. அதால் தான் உங்ககிட்ட அவ்வளோ செல்வாக்கு இருந்தது, ப்ரொஜெக்ஷன் வந்தது. அது அவங்களும் சேர்ந்தது தான் உங்களுக்கானது. ஆமாம். ஆனால் இங்கே கூட்டம் என்ன கூட்டம்? நான் எந்த பொறுப்பிலும் இல்லாதவன் சார். ஆனால் அத்தனை ஆயிரம் பேர் எனக்காக எப்படி திரண்டாங்க? அங்கேயே நீங்கள் ஒப்பிடுங்க. 9 மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு, செயற்குழு, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே வச்சுங்க. ஆனால் இங்கே வந்து ரத்தமும் சதையுமாக அந்த தொண்டன் வந்து அன்றைக்கி வீதியில் நின்று கத்தனான். குழந்தைங்க வந்து நீதி கேட்டுச்சு. நீதி வேண்டும், நீதி வேண்டும், தோழர் மல்லை சத்யாவுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு குழந்தைங்க வந்து அந்த மேடையில் முழக்கம் போடுச்சு. அப்போது இதெல்லாம் எப்படி வந்தது? நீங்கள் உங்களையும் கம்பேர் பண்ணுங்கள், என்னையும் ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள்கிட்ட இவ்வளோ செல்வாக்கு இருந்து நீங்கள் காட்டியது இவர் தான். 20 லட்சம் பேர் பங்கேற்றாங்க நீங்களோட முதல் எழுச்சி பேரணியில். இன்றைக்கி என்ன நிலைமை? 2 லட்சம் பேர் இருப்பாங்களா இப்போ கட்சியில் உறுப்பினர்? இவங்க சொன்ன மாதிரி தான் அங்கே ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ் அப்படின்ட்டு எல்டிடியை சொன்னாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியும், வரலாறு. அது ஒரு வரலாறு. அது மாதிரி நாங்கள் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன பசங்க, இவனுங்க யார் அப்படின்னு இவங்க நினச்சிங்கன்னா வரலாறு இட் வில் ரிப்பீட். அது வந்து திரும்ப வந்து புது காலத்துக்கு வரும். இல்லை, அதாவது உங்களுக்கு வந்த கூட்டத்தையோ இல்லை அங்கே வந்து பேசினவங்களோட அந்த உணர்வுகளையோ அப்படின்றத நம்ம கண்டிப்பாக குறைச்சி மதிப்பிட முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்களுமே பேசியிருந்தீங்க, நான் யாரையுமே அழைக்கலை, யாரையுமே கூப்பிடலை அப்படின்னு. தானாக வந்து அவ்வளோ பெரிய ஆதரவு அப்படின்றது உங்களுக்கு இருந்தது. தலைவர் ஒவ்வொருவருக்கும் ஃபோன் பண்ணார். ஒன்றிய நகர செயலாளருக்கு, பொதுக்குழு செயல் உறுப்பினருக்கு, பக்கத்தில் இருக்க மாவட்ட செயலாளராக ஃபோன் பண்ணி அழுதுறாருங்க. போயிடாதீங்க, போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க, நான் இருக்கிறேன், உங்கள் கூட நான் இருப்பேன். இந்த கூட்டத்துக்கு போகாதுன்னு அவ்வளோ தடுப்பு நடத்தினாங்க. அப்போது இப்படி நீங்கள் தடுத்ததற்கு மீறி உங்களோட தடையும் மீறி தான் உங்களை கூட்டம் வந்ததுன்னா நாங்கள் வந்து இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்போது புரிஞ்சு கொள்ளணும், அரசியலை தவறு நடக்குதுன்றதாச்சும் புரிஞ்சிக்கலன்னா இன்னும் படுபாலதாலத்துக்கு இந்த இயக்கம் போகிறது யாராலும் தடுக்க முடியும். ஜாதி ரீதியா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, அதாவது துரையும் நானும் ஒன்றா அப்படின்ற கேள்விகள் ஏறக்குறைய ஒரு ஜாதிய ஒரு மனநிலையோட கேட்கப்பட்ட கேள்விகள் தான் அப்படின்னு. அதற்கு வந்து சமீபத்தில் வந்து சதன் திருமலைக்குமார் வந்து அவர் வந்து எம்எல்ஏ அவர் சில பதில்கள் வந்து சொல்லியிருந்தார். குடியரசு இருந்த காலத்தில் வந்து ட்ரெயினில் வந்து அவர் வந்து நடுங்கிட்டு வந்தார். அப்போது வைகோ அவர் வந்து போர்வை வந்து போர்த்தி விட்டார். தொடங்கி அவர் குடும்பத்துக்கு 7 மகள்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தொடங்கி அவரையுமே சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து வைகோ வீட்டில் வந்து சாப்பிட்ருக்கோம், இவ்வளோ செயல்பாடுகளில் ஜாதி பார்க்காம இப்போது அது சொல்கிறது வந்து சரியா, இந்த விஷயத்தில் மட்டும் அவங்க வந்து ஜாதி பார்த்துருக்காங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்ற கேள்விகளை வந்து எழுப்புறாரு. இப்படி சொல்வதே அந்த ஆதிக்க சாதிய எண்ண ஓட்டம் தான். சதன் திருமலைக்குமாருக்கு எப்படி தாயகத்தில் இடம் கொடுத்தாங்கன்னு தெரில. ஏன்னா அவர் வந்து மறுமலர்ச்சி திமுக இல்லை, அவர் வந்து திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர். இங்கேயும் அந்த அடையாள அரசியலை தான் மதிமுக செய்கிறது. கட்சியில் 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. சதன் திருமலைக்குமாரை நீங்கள் ஒதுக்கி வைக்கலாம். அதே போல் டாக்டர் ரகுராம் இருக்கார, அவர் எட்டு வந்தாலும் அதுவும் ஒரு அடையாள அரசியலாக தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு கடந்துட்டு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் புதூர் பூமிநாதன் இருக்கிறாரு, வழக்கறிஞர் இந்த சின்னப்பா இருக்கிறாரு. இவங்க இல்லைனா கூட இந்த மண்டலத்தில் பக்கத்தில் இருக்க துணை பொதுச்செயலர் ஏகே மணி அவர்கள் இருக்கிறாங்க. இவங்களை எடுத்து வந்து அங்கே ஒரு பேட்டி கொடுக்க வைக்காமல் ஏன் சதன் திருமலை குமார் கொண்டு வந்து வைக்கிறீங்க? இதுவே அடையாள அரசியல், இதுவே உங்களுடைய ஆதிக்கத்தில் ஊறி போயிருக்கிற அந்த சனாதான சங்கிகளுடைய சிந்தனை ஓட்டம். தலைவர் அங்கே அனுப்பியிருக்க மாட்டார் நிச்சயமாக. வலதுசாரி சிந்தனை கொண்டிருக்கின்ற துரை தான் அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. எனவே ஒரு வீட்டில் போய் சாப்பிட்டோம், இப்போது ஐயா குடியரசு வந்து அவர் குளிரில் நடுக்கினார் அப்படின்னும்போது நீ மனிதாபிமானத்தில் பண்ணிங்களா இல்லை சாதி பார்த்து பண்ணிங்களா? இந்த கேள்வி எழுகிறது இல்லையா? ஒரு வீடு கட்டி கொடுத்தீங்கல்ல, அந்த வீடு கட்டி கொடுத்தது என்பது நான் தான் பல மேடையில் சொல்லியிருக்கிறேன், பல செபியில் சொன்னேன். இப்போ தத்துவ கொஞ்சம் ஐயா குடியரசு இருந்தார்னா ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு என்னப்பா இத்தனை 1000 முறை சொல்லி என்னை கலங்கப்படுத்திட்டீங்களேன்னு அவர் வருத்தப்பட்டு, ஏன்னா அவர் சுயமரியாதை இருக்கார், அந்த வீட்டு சாவியும் வீட்டு பத்திரத்தையும் எடுத்து கொடுத்துருவார், திரும்ப எனக்கு வேண்டாம்னு சொல்லியிருப்பார். நான் சொன்னேன், எனவே நீங்கள் செய்திருக்கிற இதெல்லாம் வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகள். இது வந்து ஒரு தலைவனுக்கு பொதுவெளியில் சொல்லி புகழ் சேர்க்க வேண்டிய செய்தி அல்லது, இது உங்களோட மனிதாபிமானத்தை காட்டுகிறது. அதில் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்னென்னா, அவர்கிட்ட ஒன்று கூட நான் போய் நிற்கலை. நின்று இருந்தோம்னா என் மேலே அந்த குற்றச்சாட்டை வச்சுருப்பாங்க. இப்போ கூட விழுப்புரத்தில் போய் மண்டல செயல்கள் கூட்டத்தில் அண்ணன் ஏகே மணி அவர்கள் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தார்.
ஆன செலவில் ஒரு 10% இந்த வைகோ தலைவர் வைகோ கட்டியிருப்பார்னு நினைக்கிறேன். அவங்க மகன் வந்து அந்த மருத்துவக் கல்லூரியில் ஏதோ ட்ராப் அவுட் ஆகும்போது அதை சொல்லியிருக்கிறார். இப்போ நீங்கள் அங்கே போய் சொல்லி காட்டுறீங்களே, வலது கை செய்வதை இடது கை தெரியாமல் செய்வது தான் சார் அறம் என்பது, தர்மம் என்பது. இதை போய் நீங்கள் பொதுவெளியில் சொல்லி காட்டுவது என்பது தவறு. நான் அதை தான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கிறது. முல்லை பெரியாருக்காக நீங்கள் நடந்திருக்கீங்க, நியூட்டனுக்காக நடந்திருக்கீங்க, ஈழத்தமிழுக்காக பேசியிருக்கீங்க, சேதுக்கால்வாய் திட்டத்துக்காக நீங்கள் போராடிருக்கீங்க, நெய்வேலி சாதி ரீதியாக நடந்துக்கல. அவர் வந்து ஒரு சகோதரத்துவத்தோட தோழமையோட தான் எல்லாரோடையும் பழகிட்டு இருக்காங்க, அவங்க குடும்பத்திலையும் அப்படி தான் இருந்திருக்காங்க அப்படின்றதற்காக அந்த விளக்கத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க. இல்லை, அதுவும் கொண்டு வரப்பட்ட நபர் வந்து தவறான நபர். அவர் அங்கே பேச வேண்டியதில்லை. அவர் வந்து திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர். திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் எப்படி மதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை வந்து பேசலாம்? இதுக்கு இயல்பாக எழும். அடுத்ததாக நீங்கள் சதன் திருமலைக்குமார் கொண்டு வந்ததே மீண்டும் அடையாள அரசியல் தான் நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துறீங்க. இதுவே தவறு. நீங்கள் பேசுங்க. திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்றது எந்த அளவுக்கு? இப்போ நீங்களுமே கூட தேர்தலில் வந்து போட்டிக்கிட்டீங்கல்ல, 20 சார், நான் என்ன மதுராந்தகத்தில் 21 2021 திமுக சின்னத்தில் மறுமலை திமுகலேருந்து 6 பேர் நாங்கள் வகித்திருந்த பொறுப்பிலிருந்து அடிப்படை உறுப்பிலிருந்து நாங்கள் ராஜினாமா செய்து கடிதத்தை வந்து தாயத்தில் கொடுக்குறோம். ஆமாம், எங்களை இட்டுமை தலைவர் தான் அறிவாலயத்தில் உட்கார இட்டுமை விட்டுட்டு திமுக உறுப்பினர் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. உறுப்பினர் கார்டு எங்களுக்கு கொடுக்குறாங்க. 4 பேர் வெற்றி பெற்றாங்க. அவங்க இப்போ மதிமுகன்னு சொல்ல முடியாது. மதிமுக சொன்னால் அவங்க டிஸ்குவாலிஃபைட் பண்ணுவாங்க, தகுதி நீக்கம் பண்ணுவாங்க. 2 பேர் வெற்றி வாய்ப்பு இருந்தால் நானும் சகோதரர் முத்துரத்னமும். முத்துரத்னம் தன்னுடைய உறுப்பினர் கார்டை புதுப்பிக்கலை. மல்லை சத்யா உறுப்பினர் கார்டை புதுப்பித்தேன். நான் மதிமுக, முத்துரத்னம் திமுக, 4 பேரும் திமுக. இப்போ அவங்களை திமுகன்னு சொல்லாமல் நம்ம மதிமுக எப்படி சொல்ல முடியும்? எனவே அவங்க திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். அவங்க அதால் தான் அவங்கள வந்து நீங்கள் மேடையில் கூட உட்கார வைக்கிறது இல்லை. இப்போ ஏன் நீங்கள் மேடைக்கு கொடுத்துருக்கீங்க? சரி, இதுவரையிலும் இது போல் ஒரு முன்மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்களா? மல்லை சத்யா துணை போய் சார்ந்தார அது மாதிரி தாயகத்தில் நீங்கள் ஒரு மேடை போட்டு கொடுத்துறீங்களா பேசு அப்படின்ட்டு? இல்லை கட்சியிலேருந்து யாராவது அவைத்தலைவர் எல் கணேசன்லேருந்து, கண்ணப்பன்லேருந்து, பொன்முத்துராமலிங்கத்திலேருந்து, செஞ்சி ராமச்சிலேருந்து யாராவது அது போல் தாயத்தில் ஒரு நீங்கள் தனியாக சோலோவாக பேட்டி கொடுங்கன்னு சொல்லி ப்ரெஸ் மீட் மாதிரி ஏன் கொடுக்கல? இன்றைக்கி நான் புதிய நடைமுறை எங்கேருந்து இந்த ஞான உதயம் வந்துருச்சு? இன்னைக்கு இதுவரையிலும் தலைவர் பேசினாரு. சரி, இன்னைக்கு எதுக்கத்தான் முந்திரி வட்ட மாதிரி கூட நிற்கிறார்ல முதன்மை செயலாளர், அவர் தான் பேட்டி கொடுப்பாரா? நாங்கள் எங்கெல்லாம் பேட்டி கொடுத்துறியா? எங்கெல்லாம் பேச தெரியாதா? ஒரு தமிழை உச்சரிக்க தெரியாத ஒரு மனிதர் நீங்கள் வந்து பேச வைக்கிறீங்க. நாங்கள் பேச தெரிஞ்சவங்களை எங்களை வந்து நீங்கள் பேச மறுதளிக்கிறீங்களா? இங்கே தான் தவறு நடக்கிறது. இன்றைக்கி எட்டு வந்து நீங்கள் அந்த சதன் திருமலைக்குமார் உட்கார வச்சது அது வந்து ஒரு அடையாள அரசியல் தான். இதுவே உங்களோட ஆதிக்க வர்க்க அந்த சனாதான சிந்தனை ஓட்டத்தில் மூழ்கி இருக்கிற அந்த சாதியின் வெளிப்பாடு தான் சதன் திருமலைக்குமார் நீங்கள் உட்கார வச்சது நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டுறேன். அடுத்த வந்து KS ராதாகிருஷ்ணன் ரொம்ப சீக்கிரமாகவே மதிமுகலேருந்து வெளியில் போயிட்டார். அவர் வந்து சில தரவுகளோட சில விஷயத்தை வந்து அவர் வந்து முன்வைக்கிறார். இந்த ஜாதி ரீதியாக அப்படின்னு சொன்னதுக்காக அவர் வந்து வாரிசு அரசியல் செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் நான் அதை வந்து ஏற்றுக்கிறேன். அவர் இந்த விஷயத்தில் அவர் பக்கம் நியாயம் இல்லை அப்படின்றதையும் நான் ஏற்றுக்கிறேன். மல்லை சத்யா விஷயத்தில் வைகோ நியாயமாக நடந்துக்கல அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஆனால் அவரை சாதி ரீதியான முத்திரை குத்த முடியாது. ஏன்னா அவரை நம்பி போன நாயுடு சமூகத்தை சேர்ந்த ஏராளமான தலைவர்கள், இளைஞர்கள் வந்து அவரால் கைவிடப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தரவுகளோட சில பாயிண்ட்ஸ் வந்து முன்வைக்கிறாரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ கடைசியாக தலைவர் வந்து போட்டியிட்டு அதிமுக கூட்டணியில் நாடாளுமன்றத்தில் தோத்தார். எங்கே? விருதுநகரில். ஏன் தோத்தார்னு தெரியுமா? பல்வேறு காரணங்கள். ஒரு காரணம், அதற்கு முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து சிபி ரவிச்சந்திரன். ஆமாம், 2004. சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் ஞானதாஸ், விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் வரதராஜன். இவங்களாம் என்ன சமூகம்? இதால தான் மற்ற சமூகம் வந்து தலைவருக்கு எதிராக நிற்கிறாங்க. மற்ற சமூகம் பிரதிநிதித்துவப்படப்படவில்லை. எம்பியாக இருந்தால் தான் சார்ந்த சமூகம் சிபி ரவிச்சந்திரன். சட்டமன்றம் சிவகாசியில் வந்து வேற யாரும் நிற்க வச்சிருக்கலாம். நீங்கள் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர் தான் ஞானதாஸ் நிற்க வச்சிங்க. நான் அவங்கள அந்த கோணத்தில் நான் பார்க்கல. ஆனால் விவாதம் வந்தபோது நான் வைக்கிறேன். அடுத்ததாக வரதராஜன், அதே மொழி பேசுகின்ற ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் தான் நிற்க வச்சிங்க. அப்போது மற்ற சமூகத்தை முக்காரவங்க நினைப்பாங்க, இது நமக்கான கட்சி இல்லை. வழக்கமாக அங்கே சொல்கிற ஒரு சொல்லாடல் சொல்லி இது இந்த கட்சி, இது ஒரு இந்த கட்சிக்கான ஒரு சாதிய சாயம் உருவாக்கப்பட்டுச்சு. எனவே தான் தலைவர் அந்த தேர்தலில் தோற்றார். அதே போல தான் இப்போது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் குருவிக்குளம் ஊராட்சி நான் பெற்று தெரிவேன்னு சொல்லி ஒன்றிய பெருந்தலைவருக்கு நான் பெற்று தருவேன்னு சொன்னார். வாங்கின 9 கவுன்சிலரை எத்தனை பேர் நீங்கள் மாற்று சமூகத்திலேருந்து வச்சுருக்கீங்க? ஒரே சமூகத்திலிருந்து தானே எல்லாரும் வேட்பாளர் போட்டிங்க. அதுதானே பிரச்சனை வந்தது. அப்போ ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் போட்டிங்க, ஒரே சமூகத்தை குறித்து நீங்கள் வச்சுங்க. நீங்கள் வந்து திமுக கூட நீங்கள் வந்து நாகரிகமாக நீங்கள் நடந்துக்கிறீங்க, கூட்டணி தர்மத்தை நீங்கள் பாதுகாக்கிறீங்கன்னா உங்களுக்கு குருவிக்குளம் ஒதுக்கப்படலை.
ஆனால் திமுகவை எதிர்த்து நீங்கள் வந்து வேட்பாளரை நிற்க வைக்கிறீங்க, திமுகவுக்கு எதிராக வாக்காளரை பணம் கொடுத்து வாங்குறீங்க. நீங்கள் வந்து இப்போ ஒன்றிய பெருந்தலைவர் நீங்கள் வச்சுருக்கீங்க. நீங்கள் இந்த அரசியல் நாகரிகமற்ற தன்மை நீங்கள் தான் பின்பற்றிருக்கீங்க. அங்கேயும் ஒரே சமூகத்தை சார்ந்த ஒன்றிய கவுன்சிலர்கள் தலைவர் தோற்பதற்கான காரணங்களை இதுவும் ஒன்று. பிற சமூகம் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நல்ல தலைவர், அவருக்கு அந்த பார்வை இல்லை. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ அந்த இடத்துக்கு இந்த கட்டமைப்பு வந்துருச்சு. எனவே தான் அது சாதிய கட்சி என்ற சூழலுக்கு அது நகர்த்தப்பட்டுச்சு, பொது வெளியில் பார்க்கப்பட்டுச்சு, புரிந்து கொள்ளப்பட்டது. எனவே தான் தலைவர் தோற்கடிச்சாங்க. இதெல்லாம் அரசியலில் இப்போ புதுசாக வந்திருக்க துறை தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன நினைக்கிறாரு, தான் சமூகத்தை தூக்கிட்டு போயிட்டோம்னா வெற்றி பெற்றலான்னு நினைக்கிறார். முடியாது. இது அரசியல் களம், எல்லாரும் சேர்ந்து தான் வாக்கு வங்கி. எனவே இந்த சாதிய பாகுபாடுலேருந்து அவங்க வெளியே வரணும். கட்சியில் இப்போ இருக்கிற நீங்கள் யாரும் அடையாளம்லாம் சொல்ல வேண்டாம், கட்சியில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர்கள் அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு ஆதரவாக பேசினாங்களா? 90% என் பக்கம் தான் நிற்கிறாங்க. 90% தலைவர் வைகோவுக்காக அவங்க வந்து அவர் செய்தது தவறு என்று உணர்ந்து என்கிட்ட பேசுகிறாங்க. அதுவே எனக்கு போதும். அவங்க என் கூட வரணுன்ற அவசியமே இல்லை. நான் ஒன்றும் பெருசாக நான் நாளைக்கே எல்லாம் நடத்துகிற போதுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அறிவிலையும் இல்லை. ஆனால் 90% தலைவர் வைகோவை சார்ந்தவர்கள், ஒன்றா ஒரு 10% துறையை சார்ந்தவர்கள் வந்து பார்ட்டி வச்சிருக்கலாம், விழா எடுத்துக்கலாம், கொண்டாடிருக்கலாம், பண்டிகை மாதிரி அது ஒரு பெரிய விழாவாக கூட கொண்டாடிக்கலாம். ஆனால் 90% கண்ணீரோடும் கவலையோடும் தான் இருக்கிறார்கள். நேரடியாக கேட்குறேன், இன்னும் வந்து உங்களை கட்சியை விட்டு நீக்கலை, நீங்களும் வந்து அது போன்ற எந்த முடிவுகளையும் எடுக்கலை. எப்படி 93 வந்து வைகோ அவர்கள் உதயசூரியன் சின்னம், இந்த பெரும்பான்மையான ஆதரவுலாம் வந்து நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், அறிவாலயத்தை கூட வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எங்களோட எல்லாரோட உழைப்பு தான் இருந்தது அப்படின்ற மாதிரி வைகோ சொன்ன மாதிரி உங்களுக்கு அது போன்ற ஒரு எண்ணம் இருக்கா? மதிமுக நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அந்த எண்ணங்கள் எங்கள் எதுவுமே கிடையாது. செங்கல்பட்டில் நானும் சோமு அவர்கள் தான் சேர்ந்து இடம் வாங்கி கொடுத்தோம் பார்ட்டி கட்சிக்கான அலுவலகம். ஒரு 8 மாவட்டங்கள் இருக்குதுன்னா அது ஒரு ஒன்று வந்து செங்கல்பட்டில் இருக்கிறது. அதெல்லாம் நாட்டு மக்கள் கொடுத்த பணம். தொண்டர்கள் வீடு வீடாக சென்று ஒவ்வொருவரிடம் அந்த நிதி வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க. அது கட்சிக்கானது, வைகோவுக்கானது அல்ல. துரை என்ன நினைக்கிறாரு, அப்பாவுக்கு போனாலும் அந்த சொத்தெல்லாம் நம்ம ஆட்டை போட்டு கனடாவில் போய் செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் முடியாது. அந்த சொத்துக்கள் கட்சிக்கானது. கட்சி இல்லாமல் ஒருவேளை இனி இந்த கட்சி பயணத்தை தொடர முடியாத பட்சத்தில் அந்த சொத்துக்கள் மொத்தம் நாட்டுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா நாட்டு மக்கள் கொடுத்த நிதி. அது தலைவர் தெளிவாக உணர்ந்துக்கணும். இதில் வந்து கேம் ஆடணும்னா இன்னும் அம்பலப்படுவீங்க, இன்னும் அவமானப்படுவீங்க. மக்களால் பெறப்பட்ட நிதியில் தான் கட்சி அலுவலகம் கட்டப்பட்டது. யார் வீட்டிலேருந்தும் பணத்தை எடுத்து வந்து கொடுக்கல. அன்னைக்கு கூட என்னுடைய அரசியல் ஆசான் மதுராந்தகத்தார் தான் பணம் வேணும்போது 80 லட்சம் கடன் வாங்கி வந்து கொடுத்தார். திரும்ப கொடுத்தோம், அது வேறு விஷயம். ஆனால் அப்போது 80 லட்சம் எடுத்து கொடுத்தது மதுராந்தகத்தார் தான். அந்த காலகட்டத்தில் 80 லட்சம்ன்றது பெரிய பணம். அப்போது அது மாதிரி அந்த பணத்தை எப்படி திருப்பி கொடுத்தோம்னா திரும்ப தொண்டர்களுக்கு சேர்த்து கொடுத்த பணம், பொதுமக்களிடம் தொண்டர்கள் சேர்த்து கொடுத்த பணம் தான் அந்த பணம். யார் வீட்டிலேருந்து எடுத்து வந்து எங்கள் அப்பா பூர்வீக சொத்து எடுத்து வந்து நாங்கள் விற்றுட்டு நாங்கள் வாங்கினலாம் யாரும் சொல்ல முடியாது. தோரா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. செங்கல்பட்டில் இருக்கிறது நாங்கள் வாங்கி கொடுத்தது. திருச்சியில் இருக்கிறது மணச்சூர் நடராஜன் மாளிகை வந்து தொண்டர்கள் வாங்கி கொடுத்தது. அதே திருச்செங்கோட்டில் இருப்பது, திண்டுக்கல்லில் இருப்பது, கோயம்புத்தூரில் இருப்பது, ஈரோட்டில் இருப்பது, இது எல்லாமே கட்சிக்காரங்க பொதுமக்களிடம் வாங்கி கொடுத்த பணம். எனவே அந்த சொத்துக்கள் கட்சி அவங்ககிட்ட இருக்குது, அவங்க நடத்திட்டு இருக்கட்டும். இல்லைன்ற பட்சத்தில் அது நாட்டு மக்களுக்கு வாங்கின பணம் இருந்தால் நாட்டு அரசாங்கத்தோட அதை ஒப்படைச்சிடணும் அந்த சொத்தை. அந்த இடத்துக்கு நாங்கள் போக விரும்பலை. அந்த இதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. எனக்கு தலைவர் வைகோ என்னுடைய அடையாளம். அந்த அடையாளத்துணைக்கு நான் பயணத்தை மேற்கொண்டுப்போம். அவர் எந்தெந்த கொள்கையெல்லாம் இந்த மண்ணில் நடைமுறைப்படுத்தணும்னு நினச்சாரோ அது அவர் காலத்தில் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் தனித்தமிழை மலர்வதற்கான அந்த களம் இருக்கிறது. விடுதலைக்கான தேவைகள் இருக்கின்றவன் விடுதலைக்கான போர் இருப்பதைப் போல் தான் இன்றைக்கும் ஈழத்தமிழுக்கான பிரச்சனை இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகள் இருக்கிறது. 4 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த மறுமலர்ச்சி திமுக எதையெல்லாம் முன்வைத்து போராடியதோ அந்த போராட்டத்தை இப்போ நாங்கள் நடத்துவோம். நிச்சயமாக அதெல்லாம் செய்வோம். எனவே நாங்கள் வந்து நேராக போய் தாயகம் அதெல்லாம் எங்களுக்கு தேவை. தலைவரை வச்சுக்கிட்டோம். அவர் நடத்த முடியாத பட்சத்தில் நாட்டுக்கிட்ட கொடுத்துட்டு போகிறது தலைவருக்கான ஒரு உயர்ந்தபட்ச மரியாதை. ஒரு வைகோவுக்கு பிறகான அந்த மதிமுகவுக்கான உரிமை கோர்றதோ நீங்கள் சொன்ன மாதிரி மக்களால் பெறப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் துரை வைகோவுக்கு எதிராக நீங்கள் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நான்ன்றது இல்லை, நாட்டு மக்களே கேட்பாங்க. இது வந்து நாங்கள் கொடுத்த பணம் சார். நாங்கள் கொடுத்த பணம், மக்கள் கொடுத்த பணத்தில் தான் கட்சிக்கு அலுவலகம் வாங்கியிருக்கீங்க. அது எப்படி நீங்கள் உரிமை கொண்டாட முடியும்? அதுதான் இப்போது அண்ணன் இந்த திருப்பூர் துரைசியாமாகட்டும் அல்லது வழக்கறிஞர் KSRலாம் கேட்குறது என்னென்னா,
அது வந்து மதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு பேரில் தான் வாங்கியிருக்கணும். மாறாக தலைவர் பேரில் வாங்கினாங்க, வைகோ பேரில் வாங்கினது தப்பு. இப்போ வைகோ பேரில் வாங்கினோம்னா வைகோவுடைய சொத்துக்கள் யாருக்கு போனால் மகனுக்கு போகும். இது தப்பான முன்னுதாரணன்றது தான் அவங்க சொல்கிற சுட்டி காட்டுற குற்றச்சாட்டு. இப்போவாச்சும் தலைவர் அது தவறு நடந்திருக்கின்ற பட்சத்தில் அது இப்போவாச்சும் அவர் திருத்திக்கிட்டு அது கட்சிக்கான சொத்துன்னாச்சும் எழுதி வச்சிடணும். அதான் இப்போ கட்சி சொத்துக்கள் அனைத்தையுமே ஒரு பொதுச் செயலாளருக்கான சொத்து அப்படின்னு மாற்றணும். இல்லைன்னா நேரடியாக இப்போ நான் இப்போ எல்லாத்துலேயும் சொல்கிறது அதுதான். துரை வந்து தலைவருடைய சொத்துக்கான வாரிசு, கட்சிக்கான வாரிசு அவர் வர முடியாது. அந்த குறைந்தபட்ச நான் சொல்லுவது கூட அவருக்கு துரைக்கு பின்னால் எங்கள் தலைவர் பேர் கூட அவர் போடக்கூடாது. அதுக்கு அந்த தகுதி இல்லாதவர் அவருக்கு இருந்த அந்த ஆளுமை பண்பு உங்களுக்கு தந்தையாக இருக்கலாம், ஆனால் அந்த தலைவன் என்பவர் எங்களுக்கான தலைவன். நீ ஒரே ஒருத்தர் தான் உரிமை கொண்டாட முடியும், ஆனால் எங்கள் லட்சக்கணக்கானவர்கள் நாங்கள் தலைவன் என்று அவரை கொண்டாடுறோம். அந்த தலைவனுக்கான அந்த பிரின்சிபல் இருக்கிற அந்த தன்மை இருக்கல அரசியல்படுத்தப்பட்டது, அது உங்ககிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் மருத்துவர் ராமதாஸை போல இது வந்து வைகோ தானே சொல்லணும், என் பேரை வந்து துரை வைகோ போட்டுக்க கூடாது இல்லை அப்படி அவர் சொல்ல முடியாது. அவர் ஒருவேளை மகன் மீது பாசம் கொண்டு இருக்கலாம். குடும்பமாக கட்சியானா எனக்கு கட்சி தான் முக்கியம்னு சொல்லி ஐயா மருத்துவர் ராமதாஸ் சொல்கிறாரு. இங்கே குடும்பமாக கட்சியானா எனக்கு குடும்பம் தான் வேணும், சத்தியாலாம் வேணாம், வெளியேறுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எந்த விதத்தில் அப்போது இங்கே தவறு நடக்கும். ஆனால் உங்களோட விமர்சனங்கள் துரை வைகோவையும் தாண்டி, ஏன்னா உங்களோட உழைப்போ இல்லை உங்களோட பயணம் அப்படின்றது திரு வைகோ அவர்களுக்கானது தான். அப்படின்னும் போது வைகோ அவர்களின் தானே அவர் மீது தானே விமர்சனங்கள் வந்து அதிகமாக. அது என்ன சொல்கிறேன்னா, எதற்கெடுத்தாலும் பெரும்பான்மை அதால் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பெரும்பான்மையில் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, பெரும்பான்மையில் தலைகள் தான் எண்ணப்படும், தலைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கணக்கெடுப்பது இல்லைன்னுவாங்க. அப்போது பெரும்பான்மை சொன்னாங்க, நான் வந்து துரையை வர வச்சுட்டேன் அப்படின்னு அவர் தலைவர் சொல்லி தப்பிக்க முடியாது. இப்போ நாளைக்கே பெரும்பான்மை சொல்லுது கட்சியை கலைச்சிருவீங்களா? பொதுச்செயலாளருக்கு தான் அதிகாரம்ன்றாங்க. நாளைக்கே நீங்கள் வந்து எனக்கு பெரும்பான்மை இருக்குது பாஜகவோட போய் கூட்டணி சேருங்கன்னு சொன்னாங்கன்னா போயிடுவீங்களா? சமரசம் பண்ணிடுவீங்களா? அப்போ எப்படி அது சொல்லுங்கள். பெரும்பான்மை என்பதோட காரணம் என்ன? நீங்கள் உடனே சொல்லுவீங்களா எனக்கு வீட்டோ பவர் இருக்குது, நான் பொதுச்செயலாளருக்குன்னு தனி அங்கீகாரம் இருக்கிறது அப்படின்னு. அப்போ அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாமே, மகனை வர கம்பெனி பண்ணியிருக்கலாம்ல. அப்போது ஜனநாயகம் என்பது சில விஷயங்களுக்கான போலியான மகனை வர வைத்ததில் வைகோ அவர்களுக்கு நிறைய பங்கு இருக்கா? நிச்சயமாக இருக்குது. இல்லைலாம் கடந்து போயிட முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த கட்சியுடைய தனித்த அடையாளத்தோடு தனிப்பெரும் ஆளுமைகளாக இருந்த எல் கணேசன், கண்ணப்பன், செஞ்சி ராமச்சந்திரன், அதுக்கப்புறம் நாஞ்சில் சம்பத்து, சபாபதி மோகன், பாவாணன், பேராசிரியர் அப்துல் காதர், அதே மாதிரி பழக்கருப்பா, இது போன்ற ஆளுமை மிக்கவங்கள்லாம் வெளியேற்றி கொண்டு வந்ததுக்கான காரணங்கள், இறுதியாக ஒற்றை மனிதனாக இருந்த என்னையும் வெளியேற்றதுக்கான காரணம் மகன் அந்த இடத்துக்கு வரணும் என்பதற்காக தான் எல்லாரையும் வெளியேற்றிட்டு வந்தார். இதுதான் அவருடைய அரசியல் நகர்வுகள். அதில் மாற்றம் இல்லை. அதான் நான் கேட்குறேன், நீங்கள் மதிமுகவில் ஒருவேளை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டால் ஒருவேளை உங்களோட அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்கும்? நீக்கும் போது தான் அதை பற்றி எல்லாமே சொல்ல முடியும். நீக்குவதற்கு முன்பாக நாங்கள் இப்போ மதிமுக நாங்கள் ஏன் மற்றதை பற்றி யோசிக்கணும் அந்த நிலையில். ஆனால் இப்பொழுது உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்கணுன்றதுக்காக கட்சிக்குள்ளே இருந்தே நாங்கள் வந்து எங்களோட ஜனநாயக கடமை செஞ்சுன்னு தான் இருப்போம். மதிமுகவோட பைலா படி ஒரு துணை பொதுச்செயலாளர் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கணும், அது நீக்கிறது அப்படின்னு அளவுக்கு கூட இல்லை, பொதுவாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இல்லை நீக்கணும் அப்படின்னா அந்த சட்ட விதிகள் என்ன சொல்லுது? மதிமுகவோட சட்ட விதிகள் அது வந்து மதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டு தீர்மானம் நிறைவேற்றி கட்சியோட பொதுக்குழுவில் அது ஒப்புதல் பெறப்பட்டு அதுக்கப்புறம் தமிழக சட்டமன்றத்துக்கு அனுப்பி, சிரிக்காதீங்க, தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பி, கவர்னர் வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி, பாராளுமன்றத்தில் மல்லை சத்யாவை துணை பொதுச்செயலாளர் நீக்க முடியுமா நீக்க வச்சிச்சு. அதுக்கப்புறம் ஜனாதிபதிக்கு அனுப்பி, ஜனாதிபதி அங்கேருந்து ஐநா மன்றத்துக்கு அனுப்பிச்சு என்னை நீக்கலாமா நீக்கக்கூடாதுன்னு அவருக்கு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க நீக்குவாங்க. எல்லா அதிகாரமும் தலைவர் வைகோ கொடுத்துட்டாங்க. இந்த சோமோட்டன்ற மாதிரி அந்த சர்வதிகாரி மாதிரி அவர்கிட்ட எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. அவர் வேணும்னா வச்சுக்கலாம், எல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரே ஒரு கையெழுத்து மல்லை சத்யா நீக்கப்படுறாருன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய நான் சொன்ன இந்த வரலாறுலாம் ஒன்றும் தேவையில்லை. இன்னொன்று, நீங்கள் யார்கிட்ட அந்த விஷயத்த நீங்களுமே சொல்லியிருந்தீங்க, யார்கிட்டலாம் பேசியிருக்காங்க அந்த தகவல்கள்லாம் இருக்குன்னு சொன்னதை நீங்கள் வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா அப்போ வந்து அது ஏதோ ஒரு வகையில் உங்கள் அனுமதி இல்லாமல் அது வந்து உங்களோட இதை ஒட்டு கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளை முன் வச்சுருந்தீங்க. ஏறக்குறைய பாமகலையும் அது போன்ற ஒரு குற்றச்சாட்டு. இது மோசமான ஜனநாயக படுகொலை, இது வந்து மோசமான விஷமத்தனம். துரை வந்து தான் நிழலை கூட நம்ப மாட்டார் என்பதற்கான சாட்சி தான். என்னுடைய தொலைபேசிகள் ஒட்டு கேட்கப்பட்டது என்பது உண்மை. அதை மாற்றி தான் தலைவர் வந்து சொல்கிறாரு, அவர் யாரிடம் பேசினார் என்பது எங்கிட்ட உளவுத்துறை இருக்குது அப்படின்னு. அப்போ உளவுத்துறை மேலே இவர் வந்து சார்ஜஸ் வைக்கிறார். உளவுத்துறை வந்து தகவல் கொடுக்கணும்னா முதலமைச்சர் தான் கொடுக்கும். ஆமாம்,
முதலமைச்சர் கொடுக்க வேண்டிய தகவல் எப்படி உங்ககிட்ட கொடுத்தாங்க உளவுத்துறை? அப்போ உளவுத்துறை தப்பு பண்ணிட்டாங்கன்னு தலைவர் சொல்கிறாரா? ஒரு பார்லிமெண்ட்னு இப்படி சொல்லலாமா? மகன் தப்பு செய்திருக்கிறாரு, தலைவர் தான் பாராளுமன்றத்தில் போய் பேசுவீங்க. அப்போது சட்ட மீறலை, சட்ட விதிகளை பின்பற்றாமல் ஒரு அயோக்கியத்தனமாக அரசியலை துரை பண்ணிட்டு இருக்காரு. அதற்கு நீங்கள் ஆதரவாக இருக்கீங்க. அதுவே தவறு, அதுவே ஜனநாயக விரோத போக்கு. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். அதுபோல் கணேசமூர்த்தி அவரோட அவர் வந்து தற்கொலை அப்படின்றது அந்த இல்லை பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது எல்லோருக்குமே. அதுலேயுமே நீங்கள் வந்து அதற்கு தூண்டப்பட்டிருக்காரு அப்படின்ற அளவில் சொன்னீங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிறார்? அவர் இறந்தவர் வந்து ஒரு சாதாரண மனிதர் இல்லை சார். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டுகள் மாவட்ட செயலாளர் இருந்தவர். மாணவ பருவம் தொட்டு அவர் வந்து திராவிட இயக்கத்தில் மொழிப்போர்லேருந்து பங்கேற்று வந்தவர். மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினராக 13 மாதங்கள் இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் மதிமுகவில் வந்து ஏறக்குறைய 11 மாதங்கள் 11 ஆண்டுகள் 3 மாதம் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார். இந்திய அரசாங்கம் தன் குடிமகனை விட்டுருங்க, தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை காக்க தவறி இருக்குது. அது என்னுடைய குற்றச்சாட்டு தான். ஏன்னா ஒரு இறந்த ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக கூட நீங்கள் கொஸ்டின் எழுப்பியிருக்கணும். ஆனால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அவர் தற்கொலை செய்து கொண்டிருந்தார்னா எதற்காக இருந்தார்னு ஏன் குறைஞ்சபட்சம் புலன் விசாரணையை வந்து நீதி விசாரணை ஏன் இந்திய அரசாங்கம் வைக்கல? இது என்னுடைய குற்றச்சாட்டு. அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டாருன்னா அது எதற்காக தற்கொலை செய்து கொண்டார்? அதுக்கான காரணம் என்ன? நீங்கள் வேற இந்த கதை அந்த கதைலாம் போட்டு மூசுன்னு நினைக்கிறீங்க. இல்லை, உண்மை காரணங்கள் எங்களுக்கு தெரியும். அந்த உண்மை காரணங்கள் கொண்டு வரணும். எனவே தான் இந்திய அரசாங்கம் இது வந்து புலன் விசாரணை என்ன காரணமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். கட்சியில் கடுமையான நெருக்கடியும் கடுமையான மனவேதனைக்கு தள்ளப்பட்டார். நிற்க வேண்டாம், சீட்டு இல்லை அப்படின்ற மாதிரி. அவர் கடைசி வரலும் எதிர்பார்த்தா தலைவர் கைவிட மாட்டார். நான் சொன்னேன்ல, உலகமே தலைக்கீழா பண்ணாலும் நான் கைவிட மாட்டார் தலைவர் வைகோ அப்படின்னு நினச்சல. அது மாதிரி அவர் உறுதியாக நம்பினார் தலைவர் சீட் வாங்கி கொடுப்பார் அப்படின்னு. மீண்டும் ஒரு சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறமும் துரை அந்த போலியான ஜனநாயகத்தை அரங்கேற்ற பார்த்தார் அங்கே தாயகத்தில். இல்லை, அவர் எதிர்பார்த்துன்னு இருக்கிறாரு எம்பி சீட் வரணுன்ட்டு. வாங்கினது திருச்சி, நீங்கள் கேட்டிருந்தா ஈரோடு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து காங்கிரஸ் போட்டிட்டு வெற்றி பெற்ற அந்த தொகுதி அண்ணன் திருநாவுக்கரசர் 5 லட்சம் வாக்குகள் வெற்றி பெற்றவர். அவர் வெற்றி பெற்ற தொகுதி நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்காக வாங்கிட்டு அவர் ஒருத்தர் எதிர்பார்த்து நிற்கிறாரு, வாக்கெடுப்பு நடத்துங்க அப்போ தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி திரும்ப போலியான வாக்கெடுப்புக்காக இவங்க முன் வச்சாங்க. நடந்ததா? வாக்கெடுப்பு நடத்தலை. ஆனால் அந்த வாக்கெடுப்பு மூலிமா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எனக்கு தான் செல்வாக்கு இருக்குது மதிமுகவில், கணேசமூர்த்தி ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல நினச்சிங்க. ஏன்னா வந்துக்கிற கூட்டத்தில் நீங்கள் செட் பண்ணுற கூட்டம் தானே. அப்போது யார் வாக்களிப்பாங்க? ஈரோடுன்னா அவருக்கு நிற்க போகிறார். நீங்கள் திருச்சி உங்களுக்குன்னு வாங்கிட்டு எல்லா நாடகத்தையும் அரங்கேட்டு திரும்ப வாக்கெடுப்பு வைங்க அப்படின்றதுலாம் வந்து போலியான ஒரு ஜனநாயக தோற்றம். அது அவர் அப்படியும் காயப்படுத்துச்சு. அதே போல் வந்து அவர் குடும்பத்துக்குள்ளவே இவங்க ஊடுருவிட்டாங்கன்னு அவர் வருத்தப்பட்டு இருந்தார். தன்னுடைய மகனுக்கு வந்து நாடாளுமன்ற இணையதள குழுவில் மாவட்ட அமைப்பாளராக போடுறாங்க. குறைஞ்சபட்சம் அவர் கட்சியுடைய பொருளாளர் இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. ஒரு கேர்டசி கூட, ஒரு நாகரிக கத்தி கூட அவர்கிட்ட நீங்கள் கேட்கல என்பது அவருடைய வருத்தம், குற்றச்சாட்டு. வேட்பாளராக துரை அறிவிக்கப்படுறாரு. கட்சியில் அவ்வளோ நாள் இருந்தவர், இந்த கட்சியுடைய அஸ்திவார கற்கள்லாம் அவர் ஒருத்தர். அவர் அந்த வேட்பாளர் அறிமுகப்படுத்தி நீங்கள் கூப்பிட்ருக்கணும்ல, ஏன் அவரை கூப்பிடல? அப்போ அவரை அசிங்கப்படுத்தி அலட்சியப்படுத்தி இன்னும் சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்குது. அவர் நெருக்கடி தள்ளப்பட்டதுக்கு பின்னால் தான் மதிமுகவுக்கு தலைவர் வைகோவுக்கு ஒரு கடுமையான பாடத்தை புகட்டணும் என்பதற்காகத்தான் அவர் ஒரு கரும்புலி போன்று தன்னை மாய்த்து கொண்டு அந்த மரணத்தை செஞ்சார். எளிதாக காப்பாற்றிடக்கூடாதுக்காக அந்த தென்னைக்கு போடுற அந்த பாய்சன் சாப்பிட்டு இறந்து போகிறார். அப்போது அவருடைய மரணத்திற்கு மதிமுக வச்சு புலன் விசாரணை பண்ணியிருக்கணும். உங்கள் மேலே குற்றச்சாட்டு இல்லைன்னா உங்கள் கட்சி எப்படி இந்திய அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்ய தவறியதோ அதுபோல் மதிமுகவும் தன்னுடைய கடமையை செய்ய தவறி இருக்கிறது. ஏன்னா செத்தவர் வந்து உங்கள் கட்சிக்கு ஒரு பில்லர் போல் இருந்தவர், ஒரு தூண் போல் இருந்தவர். அவர் இறந்துருக்கிறார், ஏன் இறந்தார், எதற்காக இருந்தார் அப்படின்னு நீங்கள் புலன் விசாரணை பண்ணியிருக்கணும். காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். செத்தவர் சாதாரண ஆள் இல்லை சார். சாதாரண ஆள் இருந்தாலே நீங்கள் அந்த கொஸ்டின் வச்சிருக்கணும். ஆனால் ஒரு உயர்ந்தபட்ச அதிகாரத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கும் போது அது ஏன் புலன் விசாரணைக்கு உட்படுத்தாமல் மூடி மறைக்கப்பட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உண்மை. இல்லை, பொதுவாக திராவிட இயக்க கொள்கைகள் சார்ந்து நீங்கள் தொடர்ச்சியாக அதை முன்னெடுக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க. திமுக மட்டும் இல்லை, அதிமுகலேன்னு பார்த்தீங்கன்னாலும் ஜெயக்குமார் அவரோட பையன் இருக்கார், ராஜன் செல்லப்பாவோட பையன் இருக்கார். திமுகலையும் அவங்களோட வாரிசுகள், துரைமுருகன் ஒரு மூத்த தலைவர், அவரோட பையன் கூட எம்பியாக இருக்கார். அப்படி நீங்கள் சொல்கிற திராவிட இயக்க பாரம்பரியத்திலேயே கூட
வாரிசுகளை கொண்டு வரது அப்படின்றதுக்கு திமுகவே பெரிய உதாரணமாக இருக்காங்க. உதயநிதி கூட அடுத்தடுத்த பொறுப்புகளுக்கு வந்துட்டு இருக்காரு. துரை வைகோ வாரிசு கொண்டு வராங்க அப்படின்றதுக்காக நீங்கள் அதை விமர்சிக்கிறீங்களா, இல்லை துரை வைகோ கிட்ட அந்த ஆளுமை இல்லை அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, குறைஞ்சபட்சம் ஒரு இயக்கத்தை முன்னகரத்துக்கு அந்த ஆளுமை வேணும். சும்மா எடுத்து உட்கார வச்சிட்டிங்கன்னா அந்த இயக்கத்துக்கான சித்தாந்தம் என்ன வருது. ஸோ வாரிசு அப்படின்றதுக்காகவே நீங்கள் எதிர்க்கலை. அவர் வரணும்னு பேசினவன் நான் தானே பொதுவெளியில். முதல்ல அந்த மௌனத்தை கலைச்சவன் நான் தானே. எல்லாரும் வரணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் சில எச்சரிக்கைலாம் கொடுத்தாங்க, வேணாம் சரியாக வரப்பட்டு வரமாட்டார், அவர் அதுக்கு லாய்க்கு கிடையாது அப்படின்லாம் பேசிட்டு வராங்க. ஆனால் இருந்தாலும் தலைவருடைய மகன் என்பதற்காக நான் அந்த பொதுவெளியில் அந்த மௌனத்தை கலைச்சேன். ஆனால் நீங்கள் தகுதியை வளர்த்துக்கிட்டான்னு நீங்கள் ஜனநாயகப்படுத்தப்படவில்லை. நீங்கள் குறைஞ்சபட்சம் அந்த பண்பாடை வளர்த்துக்கல. எனவே தான் நான் வணக்கம் பண்ண நினச்சா கூட நீ பாட்டு நான் எங்கே இருக்கேன்னு காரை பார்த்துட்டு ஆப்போசிட் சைடில் போவீங்க. அங்கே சமரசம் பண்ணி வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தொலைக்காட்சியில் வந்திருக்கு, உலகம் முழுவதும் இது ஒளிபரப்பாகும். ஒரு கை கொடுக்கின்ற பண்பாடு கூட நீ வெளிநாட்டில் போய் பிஹெச்டி படித்தேன் அது படித்தேன்ற நீ என்ன படித்து கிழிச்சிங்க? கை கொடுக்குது இப்படி கை கொடுக்கணும், புறங்கை கொடுக்குறீங்க. நீ எனக்கு ஒரு கையில் இந்த கையில் செல்ஃபோன் வச்சு நீ இப்படி கை கொடுத்தீங்களே, என்ன நாகரிகம்? அது என்ன பண்பாடு? ஏன்னா வலது கை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருந்தாரு, இடது கையில் ஃபோன் வச்சு. அது தவறு சார். நீங்கள் சமரசம் அவங்களுக்கு சமரசம் போடுறீங்க. உனக்கு எனக்கு தானே சார் பிரச்சனை. நம்ம 2 பேர் தான் கை குலுக்கி இருக்கணும். இப்போது இலங்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன? புலிகளுக்கும் சிங்களவருக்குமான பிரச்சனை. ஒப்பந்தம் யாராவது போட்டிருக்கணும்? ஜெயவர்த்தனாவும் பிரபாகரன் தான் கையெழுத்து போட்டிருக்கணும். ஆமாம், ராஜீவ்காந்தி கையெழுத்து போட்டு தான் பிரச்சனை. அப்போ நீ நான் அவர்கிட்ட கை கொடுத்ததெல்லாம் சொல்ல முடியாது. உனக்கு எனக்கு பிரச்சனைன்னு வந்துருக்குது. ஊடகம் வந்திருக்காங்க, மக்கள் பார்க்க போகிறாங்க. மக்கள் பார்க்கின்ற போதாச்சு ஒன்று நீ மாற்றிக்க தெரியாமல் நீ கையில் செல்ஃபோன் வச்சுன்னு புறங்கை கொடுக்குறன்ற அது என்ன அநாகரிகமான ஒரு செயல்பாடு? அது அந்த வலதுசாரி சிந்தனை, அந்த சங்கின்னுவாங்க, அது மாதிரி அந்த அந்த மோசமான ஒரு பார்வை அதுதான் அவர் செஞ்சார். துரை வைகோவுக்கு கட்சியில் கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்புகள் இல்லை அவர் முன்னிலைப்படுத்துறது அப்படின்றது குறைக்கப்பட வேண்டும், இல்லை அது அதில் மாறுபாடுகள் வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, துரையும் தானே சொல்லணும்னா தலைவருடைய மகன் என்பதற்காகத்தான் 32 வருஷம் நாங்களாம் உழைச்சிருக்கிறோம். எனக்கு முன்பு எவ்வளோ பேர் 20 வருஷம் 25 வருஷம் உழைச்சிருக்காங்க. யாருக்காவது அந்த பார்ட்டி ஆஃபீஸில் அது தனியாக அலுவலகம் கொடுத்தீங்களா? திமுகவில் போய் பாருங்கள் சார், எல்லாருக்கும் அலுவலகம் இருக்கும். இங்கே உங்கள் மகனுக்கு மட்டும்தான் அலுவலகம் கொடுத்தீங்க, எங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்களா? நாங்கள் அந்த கும்பலை தான் அந்த லைனில் உட்கார வைப்பீங்க. நாங்கள் தப்பாக நினைக்கல, அது வரலும் தப்பாக நினைக்கல. ஆனால் எப்போது நீங்கள் மகனுக்கு மட்டும் தனி அலுவலகம் கட்டி கொடுக்குறீங்களோ அப்போ புரியுதில்லை என்ன அப்படின்றது. அவருக்கு அந்த தகுதி இருக்குது, ஆனால் அந்த தகுதியும் இல்லை. அப்போ தகுதி இல்லாதவர் நீங்கள் கொண்டு வச்சுட்டு இப்போ நீங்கள் அவமானப்படுறது எந்த விதத்தில் நாக்கி இப்போச்சு நீங்கள் புரிஞ்சிங்க அவர் அதுக்கான தகுதியான மனிதர் இல்லை. இப்போ நான் என்ன நீங்கள் வெளியேற்ற முடிவு பண்ணிட்டீங்க. இனிமேலாவது இப்போ இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் மிச்ச சொச்சுன்னுவாங்க இல்லையா, அவங்கள வச்சாச்சு அந்த தலைமைப்படுத்துக்கு ஜனநாயகபூர்வமாக தேர்வு பண்ணி அவங்கள அந்த இடத்துல வச்சு அழகு பாருங்கள். இவர் அதற்கான தகுதி இல்லாதவர். தயவுசெய்து இந்த தப்பு செஞ்சுட்டு அவமானப்படாதீங்க என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இல்லை, 2022 ஒரு 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 கழகம் மாதிரி திருப்பூர் துரைசாமி அவர்கள் அப்போது கூட நீங்கள் அவர்களுக்கான ஆதரவு அப்படின்னு தெரிவிக்கல தானே சார்? அப்போ அவங்க வாரிசை எதிர்த்து தான் நம்ம அந்த கட்சியை கொண்டு வந்திருக்கோம், இப்போ வாரிசை கொண்டு வரது அப்படின்றதுக்கு எதிராக தான் அவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் அவங்க பக்கம் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல. இல்லை, நான் அது என்னென்னா நான் உண்மையிலேயே உங்கள்கிட்ட சொல்லணும்னு விரும்புவது என்னென்னா, அந்த தலைவனுக்காக நான் பல விஷயத்தை கடந்து போகணும்னு நினச்சேன். ஆனால் எதையும் நான் இழப்பதற்கு தயாராக, ஆனால் அந்த சுயமரியாதையை இழப்பதற்கு தான் ரொம்ப கஷ்டமாக, தன்மானத்தை இழக்க முடியாது. அவர் அதுக்கப்புறமும் என்னை சீண்டி பார்ப்பது, உரசி பார்ப்பது, அந்த தன்மானத்துக்கு இழுக்கு ஏற்படுத்துவது, அலட்சியப்படுத்துவது, அவமானப்படுத்துவது. நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகும் உங்களை அவமானப்படுத்துவது, நேரடியாக பேர் சொல்கிறதில்ல, ஆனால் கொச்சைப்படுத்துவது. ஆம்ஸ்ட்ராங் மரணத்துக்கு போயிட்டு வரேன், அது குறித்து அதே மாதிரி துரை மாதிரியே ஒருத்தன் கையில் அந்த பெல்ட் ஒன்று கட்டிக்கிட்டு அவன் பதிவு போடுறான். நீங்கள் போய் நின்னீங்கன்னா யாரும் அந்த மரணத்துக்கு போயிட்டு வெளியே நிற்கும்போது இயக்குனர் பா ரஞ்சித் இருக்கிறார், மாரி செல்வராஜ் இருக்கிறாரு, திருமுருகன் காந்தி, அண்ணன் உதயகுமார் நிற்கிறாங்க. இவங்க கூட நின்று பேசுனதில் என்ன தவறு? அதுக்கு அந்த மதிமுகவுடைய மாணவரணி அமைப்பாளர் துரையை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி கையில் அந்த ஒரு பட்டவன் கட்டிகிட்டு இருக்காரு. அவர் போடுறாரு, நீங்கள் நின்னால் சமூக நீதி, நான் துரை நின்னால் சாதிய பார்வையான்னு அவர் கேட்குறாரு. இங்கே என்ன புரிதலைன்னா, சமூக நீதி யாருக்கு வேணும்? எங்கே யார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் நம்ம நின்று ஆகணும். இன்னொன்று, நீங்கள் நின்ன யாருமே சாதியவாதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டவங்களும் கிடையாது, பெரிய பிரபலமான மக்களும் கூட. ஆனால் எங்கே இது அந்த சகோதரம் போடலன்னு நான் எப்போ நான் உணர்ந்துக்கிட்டேன்னா,
இந்த சமரசத்துக்கு பின்னால் ஒரு நாள் துரை வந்து என்னை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டார், வாங்க நம்ம கொஞ்ச நேரம் பேசுவோம் அப்படின்னாரு. ஆமாம், சொல்லியிருக்காரு அவரும் வெளிப்படையாக. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வருவது தலைவருக்கு கூட தெரியக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னார். நான் யாருக்கிட்ட சொன்னதில்லை. ஆனால் அவர் ஊர் ஃபுல்லாக சொல்லியிருக்காருன்னு இப்போ தான் தெரியுது. உங்ககிட்டே சொல்லியிருக்காரு. இல்லை, சமீபத்தில் ஒரு நேர்காணல் சொல்லியிருந்தார். அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னது நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஆனால் அங்கே பேசுகின்ற போது என்னென்ன காரணங்கள் கருத்து வேறுபாடு வரும்போது இந்த செய்தியை நான் சொல்கிறேன். ஆம்ஸ்டாங்கோடைய படுகொலை நாங்கள் போனது உங்கள் சார்ந்தவங்க இது மாதிரி பதிவு போட்டாங்க, அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இயக்குனர் ரஞ்சித்தெல்லாம் அங்கீகரிக்க முடியாதுங்க, அவங்களாம் இளைஞர்களை வந்து பாழ்படுத்துகிறவங்க, சாதி வரி ஊட்டி அவங்கள வந்து கலவரப்படுத்துகிறாங்க, அவங்களாம் இந்த சமூகத்துக்கு தேவையற்றவர்களும் அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கருத்து அந்த தம்பி ஒருத்தன் சிவகாசிலேருந்து போட்டான் இல்லையா, அது அவனோட கருத்து இல்லை, இவர் சொல்லி தான் போட்டுக்கிறான். அதே போல் தான் இன்னொரு தம்பி அதே போல் தான் பதிவு போடுறான். நீங்கள் 330 ஆண்டுகளில் 300 ஆண்டுகள்லாம் நீங்கள் அடிமையாக இருக்கணும்னு இன்னொருத்தன் போடுறான்னா இவங்களோட சிந்தனை தான் அது. இந்த மாதிரி செயல்கள் தான் அவர் தொடர்ந்து என்னை கொச்சைப்படுத்துவது, அவமானப்படுத்துவது பண்ணிக்கிட்டே வந்தார். ஆனால் அந்த தலைவனுக்காக நான் கடந்து போகணுன்னு நினச்சிட்டு வந்தேன். நான் சொல்ல நினச்சது என்ன அப்படின்னா, இந்த அரசியலேருந்து முழுமையாக விலகிடணும். இது இந்த அநாகரிகமான அரசியல், அதுவும் சுயமரியாதைக்கு பங்கம் வருப்புற மாதிரி வர ஒரு சூழல் வருகின்ற போது நம்ம தமிழ்ச்சங்க பணி, தற்காப்பு கலைப்பணி, சமூக விதியில் நமக்கான ஒரு அந்த சமூக போராட்டங்கள் இப்படி இருந்தால் நம்ம போயிடுவோம், இந்த அரசியலேருந்து ஒதுங்கன்னு நான் உண்மையிலே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எப்பொழுது என்னை துரோகின்னு தலைவர் சொன்னார் தன் மகனுக்காக, அப்போவே இதிலேருந்து விலகக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன். இங்கே டேர்னிங் பாயிண்ட்டே தலைவரும் துரையும் தான். என்னுடைய இந்த நிலைமைக்கு இப்போ நான் வந்து நிற்கிறேன்னா, இத்தனை ஊடகத்தில் நான் போய் பேசுறதுக்கான வாய்ப்புனா 4 ஆண்டுகள் எந்த ஊடகத்துக்கு நான் போகக்கூடாதுன்னு சட்டம். சென்னை மண்டலத்தை நான் இருக்கிறேன், எங்கேயும் சுவரொழுப்பத்தில் கூட என் பேர் போடக்கூடாது, எந்த நிகழ்ச்சியும் என்னை அழைக்கக்கூடாது. இதெல்லாம் துரையோட அவர் வந்ததுக்கு பிறகு. ஆமாம், அவர் வந்து அறிவிக்கப்படாத எழுதப்படாத சட்டங்களை அவர் நிறைவேற்றி வந்தார். இன்றைக்கி நாங்கள் வந்து நோட்டு நிற்கிறோம். இனி இப்போ எல்லாத்தையும் பார்ப்போம். நீங்கள் எப்படிலாம் என்னை தடுக்க நினைக்கிறோம், முயற்சி பண்ணி பாருங்கள், சந்திப்போம். அப்படி தான் நிற்குது. இப்போ மறுமலர்ச்சி என்ற அந்த சொல்லாடல் இனி மதிமுகவுக்கு தேவையில்லை. மறுமலர்ச்சி என்பது இல்லாமல் போயிடுச்சு. மறுமலர்ச்சி இயக்கத்திலிருந்து விலகாது பறந்து எத்தனையோ லட்சக்கணக்கான கிலோமீட்டர் ஓடி போயிடுச்சு, உங்கள் கூட இருக்க முடியாதுன்ட்டு. இப்போ என்ன நிற்குதுன்னா, மகன் திமுகவாக தான் இருக்குது. எனவே தான் அதை நான் சொல்கிறேன் குற்றச்சாட்டுன்ட்டு. அது மகன் திமுக, மகனுக்காக உருவாக்கப்பட்ட திமுகவாக தான் மாறி இருக்குது. இப்போ மகன் தான் இப்போ நாட்டாமம் பண்ணிகிட்டு இருக்கிறார். மகன் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறார். தலைவருக்கு வந்து ஒரு கையேறு நிலையில் ஏதோ அந்த கையெழுத்து போகிறது மட்டும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதால் தான் இவ்வளவு சிக்கல்களையும் துரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். துரை வந்ததுக்கப்புறம் தானே இத்தனை பிரச்சனையும் மதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்குது. ஆனால் அவர் நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறார்ல, சங்கொலி நூலகத்தில் வந்ததில் ஆரம்பித்து நான் இந்தந்த பணிகள்லாம் நானே நேரடியாக வந்து பண்ணியிருக்கேன், நான் வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குன்னு அவரும் அப்பப்போ அவரோட முகநூல் பக்கங்களில். யார் துரையா? துரை வந்ததுக்கப்புறம் தான் சங்கொலியில் என்னுடைய படம் ஒரு படம் கூட வந்திருக்காது இந்த 4 ஆண்டுகளில். அவர் மட்டும்தான் பணியாற்றியிருக்கிறாரா, அவர் மட்டும் தான் கொடி ஏற்றிருக்கிறாரா, அவர் மட்டும் தான் பேசியிருக்கிறாரா, நாங்கள் பேசலையா? எங்கேயா ஒரே ஒரு படத்தை காட்ட சொல்லுங்கள். ஆனால் தலைவர் அந்த 4 ஆண்டுக்கு முன்னவரில் என்னுடைய செய்திகள் வராது, எந்த சங்கொலியும் இருக்காது. ஏதோ ஒரு படம் வந்திருக்கும், ஏதாவது போராட்டங்கள் வந்திருக்கும், எல்லாத்தையும் நான் கேட்க போகிறது இல்லை. ஆனால் துரை வந்ததுக்கப்புறம் இந்த சங்கொலி இப்போ அது வந்து நான் அதான் சொன்ன மாதிரி இவ்வளோ பெருசாக வந்து இப்போ அப்படியே குறுக்கி போயிடுச்சு. இப்போ அவர் வந்தியத்தேவன் தான் சொல்லுவார், ஒரு காலத்தில் இதை வந்து ஒரு மெட்ரோ வேனில் எடுத்து போய் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எடுத்து போனோம், இப்போ ஆட்டோவில் எடுத்து போயின்னுக்கிறோம், அடுத்து 2 வீலரில் எடுத்து போய் இப்போ தபாலில் போடுவோம் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்போ இந்த சங்கொலி பின்னடைவுக்கான காரணம் துரைன்னு போது இப்போ தான் தெரியுது. உன் படம் மட்டும்தான் வரணும் சங்கொலியில், இந்த கட்சி குழைக்கிற யார் படமும் வரக்கூடாது. இது ஒரு பாசிஸ்ட் எண்ணம் இல்லை. இதுவரையும் என் காரில் கொடி இல்லாமல் நான் என்றைக்கும் வெளியே போனதில்லை. ஆனால் நீங்கள் எப்பொழுது அவமதிச்சிங்களோ அன்னிலேருந்து என் கார்லேருந்து கொடி இல்லை. இன்றைக்கி அதை பின்பற்றி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற தோழர்கள் வந்து அவங்க வீட்டை மேலே ஏற்ற அந்த கொடியை இறக்கிட்டாங்க, கார்லேருந்து கொடி எடுத்துட்டாங்க. உங்களுக்கு தானே பின்னடைவுது. இது ஏன் நீங்கள் புரிஞ்சிக்கல? இது யூகிக்கக்கூடிய இடத்துல தலைவர் இல்லாமல் போயிட்டாருன்னு தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இது யூகிச்சிருக்கணும். வருமுன் காப்பது தான் ஒரு தலைவனுக்கான அடையாளமாக இருந்திருக்கும். அதில் தலைவர் தவறு. வயது முதிர்வு அப்படின்றது ஒரு காரணமாக இருக்கலாம். மகன் பாசம், புத்திர பாசம் சொல்லி வட சொல்லுவாங்க. அதில் மகனுடைய பாசம் வந்து யார் இருந்தான்னா இல்லாவிட்டா போடும், மகன்கிட்ட பத்திரமா கட்சி கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாரு. அதான் நான் சொல்லிட்டு வரேன். தந்தையாக தலைவர் வைகோ வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் தலைவனாக தமிழக அரசியலில் தோற்று இருக்கிறார். இறுதியாக ஒரு கேள்வி, செப்டம்பர் 15 அண்ணாவோட பிறந்தநாள் அன்று
புதிய அமைப்போ இல்லை புதிய கட்சிக்கான அறிவிப்போ உங்ககிட்ட இருந்து வரும்னு எதிர்பார்க்கலாமா? செப்டம்பர் 15 தமிழ்த்தாய் தலைமுன் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் விழாவை நிச்சயம் காஞ்சிபுரத்தில் நாங்கள் எழுச்சியோடு கொண்டாடுவோம். அது உண்மை. அதுக்கு பின்னால் இருக்கிற கேள்விகளுக்குலாம் என்னிடம் இப்போது பதில் இல்லை. நிச்சயம் அண்ணாவுடைய பிறந்தநாளை கொண்டாடுவோம். நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.